विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा पांडुरंग ध्यानी पांडुरंग मानी पांडुरंग ध्यानी पांडुरंग मानी पांडुरंग ध्यानी पांडुरंग मानी पांडुरंग ध्यानी पांडुरंग मानी जागृती स्वप्नी भवतो निराळ 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 नाही तुझा भवतो निराळ 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 नाही तुझा पांडुरंग 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 बोला पांडुरंग 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 तुका म्हणे नेत्री खेली ओळखण तुका म्हणे नेत्री खेळी ओळखण तटस्थते ध्यान ध्यान विठेवरी तटस्थते ध्यान ध्यान विठेवरी पांडुरंग 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 बोला पांडुरंग 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 बोला पांडुरंग 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 बोला पांडुरंग 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 बोल पंढरीनाथ महाराज की साधु पृष्ठम महाराज हरे गे चरितम अद्भुतम பகவானுடைய குணங்கள் பகவானுடைய சரித்திரங்கள் எல்லாமே ஆச்சரியமானது அற்புதமானதுங்கிறார் சுகாச்சாரியார். ஹரேஹே சரிதம் அத்புதம்.
பகவானுடைய சரித்திரங்களை நேரடியாக கேட்கறத காட்டிலும் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமான பாகவதாளுடைய சரித்திரத்தை கேட்கறது இருக்கு, அது பக்தியை வளர்க்குங்கிறார். எத்திர பாகவத மாஹாத்யம் பகவத் பக்திவர்தனம். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் பொழுது தமத்புதம்னு தான் சொல்றார். நரசிம்மாவதாரத்தை சொல்லும்போது அத்தியுதம்ங்கிறார். ஒரு பக்தனுக்காக பகவான் வெளியில வரக்கூடிய அந்த அவதாரம் இருக்க நரசிம்ம அவதாரம், அது அற்புதம்னு சொல்லல, அத்தியுதம்ங்கிறார். நாரத பக்தி சூத்திரத்திலேயே நாரதர் அனிர்வச்சனீயம்னுட்டார். பக்தியையோ பிரேமையோ வாக்கால சொல்ல முடியாது. சிவ பூஜை எப்படி பண்ணுறது, சாலக்கிராம பூஜை எப்படி பண்ணுறது, பெருமாளை எப்படி திருவாராதனம் பண்ணுறது, டோலோத்சவம் எப்படி பண்ணுறதுன்னா காமிக்க முடியும். கிரியாரூபமாக இருக்கிறது எல்லாத்தையும் காமிக்க முடியும். சப்தரூபமாக இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல முடியும். பாவரூபமாக இருக்கிறது எதையும் சப்தத்தால் சொல்ல முடியாது. கல்கண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தித்திப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். தித்திப்பு எப்படி இருக்கும்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? இதான் சொல்ல முடியும். ஒரு தடவை நாக்க சப்பு கொட்ட முடியும் அப்படின்னா இப்படி இருக்கும் தித்திப்பு. இது தாண்டி தித்திப்பை சொல்ல முடியுமோ? அந்த ரசத்தை எப்படி, ஒரு தித்திப்புங்கிற ரசத்தை எப்படி சொல்ல முடியாதோ அதுபோல தான் அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம். பக்தியையோ பிரேமையோ சொல்ல முடியாது. அப்ப சொல்லவே முடியாதுன்னா வேற எப்படிதான் புரிஞ்சுக்கிறதுன்னா, அப்பா அதை நேரடியாக சொல்ல முடியாது. இந்த பிரேம பக்தியில எத்தனை மகாத்மாக்கள் இருக்காளோ அவர்களுடைய கதையை பார்த்து இதுதான் பிரேமேன்னு நீ புரிஞ்சுக்க முடியுமே தவிர நேரடியா வாக்கால சொல்ல முடியாது. பகவானுடைய சரித்திரத்தை இன்னும் சொல்ல போனா பகவானுடைய சரித்திரத்துக்கே பெருமை என்னன்னா 10 பாகவதாள் வந்தாதான். ராமருக்கு எவ்வளவு கருணைன்னா ஒரு குகன் வந்தாதான் கருணை தெரியும். தீனதயாளோ தீனதயாளோன்னு ராமர் கோடி தர பாடினாலும் வெளியில தெரியாது. ஒரு சுக்ரீவன் வந்தாதான் தெரியும். ஒரு சபரி கழவி வந்தாதான் தெரியும். கட்டிண்ட வேஷ்டியோட சரணாகதி பண்ணி விபீஷணம் வந்தாதான் ராமர் தீனதயாளுன்னே தெரியும். பகவானுடைய அனந்த கல்யாண குணங்களை லோகத்துக்கு காமிக்கிறதுக்கு தான் பாகவதாளுடைய அவதாரமே. பகவானுக்கு எவ்வளவு கிருபைன்னு, எவ்வளவு கருணை. ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் முதலிய சரித்திரங்கள் எல்லாமே பக்த விஜயம்தான். பாகவதம் பாகவதம்னு சொல்றமே, ஆரம்பிச்சுட்டா முதல்ல அந்த பாகவதத்தில் பிரவேசிக்கிறாரே நாரதர், அவரே பக்தர். வியாசர் அவரே பக்தர். அவரை சுகர் அவரே பக்தர். குந்தி ஸ்தோத்திரம் பண்றாளே கிருஷ்ணாய வாசுதேவாயான்னு அவ ஒரு பக்தர். உத்தர பூர்ண கர்ப்பிணி ஓடி வந்து கிருஷ்ணனுடைய சரணத்தில் விழுறாளே அவ ஒரு பக்தர். பானப்படுக்கையில் படுத்துண்டு ஸ்தோத்திரம் பண்றாரு பீஷ்மாச்சாரியால், அவர் ஒரு பக்தர். பாகவதமே பக்த விஜயம்தான். அது புராணமா இருக்கு. பக்தாளுடைய கதையை மாத்திரம் எடுத்து ஒரு கிரந்தம் வேணும். அதுல கதாநாயகன் எத்தனை பக்தாள் ராமாயணத்தில் வந்தாலும் பாகவதத்தில் வந்தாலும் பாரதத்தில் வந்தாலும் கதாநாயகனா பகவான் ஆயிடுறான். அது அழகு இல்லை. அந்த சீனுக்கே பகவான் வரக்கூடாது. கதாநாயகனா யார் இருக்கணும்னா துளசிதாசர் இருக்கணும், கபீர்தாசர் இருக்கணும், நாமதேவர் இருக்கணும், பத்ராச்சல ராமதாசர் இருக்கணும், ஞானேஸ்வர் மகாராஜ் இருக்கணும், துகாராம் மகாராஜ் இருக்கணும்னு அந்த கதையில அந்த பக்தாள் பிரதானமாக இருந்து அப்பப்ப பகவான் தலையை காமிச்சுட்டு மாத்திரம் போகணும். இந்த கதையை கேட்கும்பொழுது தான் பக்தி வருங்கிறார். பக்த விஜயத்தில்
அந்தந்த பிரதேசத்தில் உள்ள பக்தாளுடைய கதைகள்லாம் நிறையா இருக்கு. தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா பெரிய புராணம் இருக்கு. சிவபக்தாளுடைய கதை முழுக்க தமிழில். உபமன்யு பக்த விலாசம்னு இதே சம்ஸ்கிருதத்தில் சிவபக்தாளுடைய கதை. திருவிளையாடற் புராணம் அப்படின்னு பகவான் 64 லீலைகள் பண்ணினானே மதுரையில், அந்த புஸ்தகம். ஹாலாஸ்ய மகாத்யம்னு அதே சமஸ்கிருதத்தில். இது தமிழ்நாட்டில் இதோட சரியா போச்சு. அப்புறம் கம்பராமாயணம். கேரளாவுக்கு வந்தோன்னா இங்கே எழுத்தச்சன்னு ரொம்ப பிரசித்தமான ஒரு மகாகவி. அவர் ராமாயணம் பாகவதங்கள்லாம் பண்ணியிருக்கார் மலையாளத்தில். ஆந்திராவுக்கு வந்துட்டோம்னா ஆந்திராலையுமே ரொம்ப பிரசித்தமாக தெலுங்குலேயே ராமாயண பாகவதங்கள்லாம் பண்ணியிருக்கார். ரொம்ப பிராச்சீனமாக உள்ளது. அங்கே இருக்கிற பக்தாளுடைய கதைகள்லாம் தெலுங்கில் இருக்கு. மகாராஷ்டிராவுக்கு வந்தோம்னா மகாராஷ்டிர சந்துக்களுடைய கதை முழுக்க இருக்கு. சில கதைகளை சேர்த்துருக்காவா. பாகவத மகிபதி முதலிய மகாத்மாக்கள் சில பக்தாளை சேர்த்துருக்கா. நார்த்துக்கு போயிட்டோம் அப்படின்னா மீரா கபீர்னு யூபியில் இருக்கிற அந்த பக்தாளெல்லாம் சொல்கிறார். ஒரிசாவுக்கு போனால் ஜெயதேவரோட சரித்திரம். இது அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த பக்தாளோட கதை அப்படி உதிரி உதிரியாக இருக்கு. இதை முழுக்க சேர்த்து ஒரே புஸ்தகமாக பண்ணின மகாத்மாவுக்கு தான் நாபாஜின்னு பேர். பாரத தேசத்தில் உள்ள அத்தனை பக்தாளுடைய சரித்திரத்தையும் சொல்லிவிட்டார். அதனாலேயே அந்த கிரந்தத்துக்கு பக்த மாலான்னு பேர். ஒரு மாலையில் எத்தனை புஷ்பம் இருக்கு, ஒரு மாலையில் எத்தனை புஷ்பம் இருக்கோ அதுபோல பக்தாளெல்லாம் சேர்த்து ஒரு மாலையாக கட்டிட்டார். அதனாலேயே இந்த கிரந்தத்துக்கு புஸ்தகத்துக்கு பக்த மாலான்னு பேர். அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எங்கேயோ யூபியில் இருந்த அந்த நாபாஜிங்கிற அந்த மகாத்மா நம்ம ஸ்டேட்டில் அவதாரம் பண்ணின ஆழ்வார் சரித்திரம் உள்பட சேர்த்துட்டார். ஹிந்தியில் குலசேகர ஆழ்வார் சரித்திரம் இருக்கு. ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாள், சுவாமி ராமானுஜர், மத்வாச்சாரியாள் எல்லாருடைய கதையும் இந்த பக்தமாலால சேர்த்துட்டார். ஒரு பக்தாள் கூட விடாமல் பாரத தேசம் முழுக்க உள்ள பக்தாளெல்லாம் சேர்த்த மகாத்மா. ஆச்சரியம் என்னன்னா, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா பிருந்தாவனத்தை சேர்ந்தவர். ஸ்ரீ பிருந்தாவனத்தில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு ஞானகூதடின்னு பேர். அந்த இடத்துக்கு ஞானகூதடின்னு பேர். அந்த இடத்துல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, பிருந்தாவனத்தில் யார் காலமானாலும் அவரோட சரீரத்தை இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வந்துடுவார். எடுத்துன்னு வந்து ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அந்த சரீரத்தை வச்சுவிட்டு அங்க இருக்கிற கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த மரித்த ஜீவனோட வாயிலையும் ஹிருதயத்திலையும் வைப்பா. வச்சுட்டு தான் அந்த சரீரத்தை கொண்டு போவார். இது மாதிரி பண்டரிபுரத்தில் யாராவது காலம் ஆயிட்டானா அப்படி தூக்கின்னு வரும்பொழுது அங்கேயும் பாண்டுரங்கன் சந்நிதியில் ஒரு இடம் இருக்கு. அந்த சரீரத்தை கீழே இறக்கி வச்சிருவா. கடைசி நமஸ்காரம் பாண்டுரங்கனுக்கு பண்ணிட்டு போற மாதிரி. இப்போ பண்டரிபுரத்தில் இப்பயும் இருக்கு. அந்த மண்ணை எடுத்து வாக்கிலையும் போட்டு ஹிருதயத்திலையும் வச்சு அப்புறம் தான் சமஸ்காரம். அது எந்த இடம்னா, கோபிகைகளை சமாதானப்படுத்துறதுக்கு உத்தவர் வராரோன்னு பிருந்தாவனத்து. அவளுடைய பிரேமையை பார்த்து இவரை சமாதானப்படுத்த முடியல, இவரை அவள்லாம் சமாதானப்படுத்துற. கோபிகா பக்தியை பார்த்து ஏவம் பக்தி சகல புவனே, நாராயணீயத்தில் பட்டத்திரி சொல்றார், கையை தூக்கிட்டாராம் உத்தவர். இது மாதிரி ஒரு பக்தி 14 லோகங்கள் போய் தேடினாலும் கண்ணால பார்க்கவே முடியாது. கோபிகைகளுடைய பக்தி மாதிரி ஒரு பக்தி 14 லோகம் சுத்தினாலும் கண்ணால பார்க்க முடியாதுன்னா, ஒரு கால் இப்படி பக்தி பண்ணியிருக்கான்னு காதால கேட்கலாமா? இப்படி அவள்லாம் பக்தி பண்ணியிருக்கான்னு பழைய கதையை காதாலையாவது கேட்க முடியுமான்னார். நஸ்ருதாவா
காதாலையும் கேட்க முடியாது. அவர்களுடைய பக்தியை பார்த்துட்டு இவருக்கு தங்கிட்டேயே கோபம் வந்துதான். என்ன கோபம்னா, சாட்சாது ப்ரஹஸ்பதே சிஷ்யா, தேவகுருவான ப்ரஹஸ்பதியோட சிஷ்யர் உத்தவர், மகாமேதாவி, கிருஷ்ணனுடைய மந்திரி, அவ்வளவு பெரிய வித்வான், வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் கரைச்சு குடிச்சவர். அவர் சொல்றார், கிம் சாஸ்திரௌகைஹி கிமிக தபசா, இத்தனை சாஸ்திர புஸ்தகத்தெல்லாம் பரிச்சேனே, இத்தனை சாஸ்திரம் வாசிச்சேனே, மூட்டை மூட்டையா புஸ்தகம் படிச்சேனே, தபசெல்லாம் பண்ணினேனே, இதனால என்ன பிரயோஜனம்னு அவர் உதறினாராம். எல்லாத்தையும் உதறி கடைசியில கோபிகாபியோ நமோஸ்து, கோபிகைகளுக்கு நமஸ்காரம். அந்த கோபிகை தன்னுடைய மேவேஷ்டியை போட்டு அதுல கோபிகைகளை நிற்க சொல்லி அந்த கோபிகைகளுடைய பாத தூளிய எடுத்துன்னு வந்தாராம் உத்தவர். தன் மேலெல்லாம் போட்டுட்டார். கோபிகைகளுடைய பாத தூளி எந்த இடத்துல உத்தவர் வாங்கினாரோ அந்த இடத்துக்கு தான் ஞானகூதடின்னு பேர். மரிச்ச சரீரத்தை அந்த இடத்துக்கு அழிச்சுன்னு போய் உத்தவர் பிரார்த்தனை பண்ணின அந்த பாத தூளிய அந்த ஜீவனோட வாக்கிலையும் ஹிருதயத்திலையும் வச்சு அப்புறம் சம்ஸ்காரம் பண்ணுவோம். அந்த இடத்துல இருந்த மகாத்மா நாபாஜின்னு. இவ சொல்ல போற கோஸ்வாமி துளசிதாசர் பாரத தேசம் முழுவதும் பிரசித்தமான ஒரே பக்தர் துளசிதாசர். சில பக்தாள்லாம் அந்தந்த ஸ்டேட்ல உள்ளவா, சில பக்தாள் இன்னொரு ஸ்டேட்டுக்கே தெரியாது. ஒரிசால யாரெல்லாம் அவதரிச்சான்னு நமக்கு தெரியாது. ஆனா துளசிதாசரை பாரத தேசம் முழுக்க தெரியும். ஏன்னா அவ்வளவு பிரசித்தம் ராமச்சரித்த மானஸ், ராமாயணம் அவர் பண்ண ராமச்சரித்திரம். அந்த ஞானகூதடியில இந்த நாபாஜிங்கிற மகாத்மா சாதுக்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சமாராதனை பண்ணினார். இந்த சமாராதனை பண்ணும் பொழுது அன்னைக்கு கோஸ்வாமி துளசிதாசர் அந்த பிருந்தாவனம் வந்திருக்கார். அவர் வந்தது இவருக்கு தெரியாது. நாளைக்கு கார்த்தால சாதுக்கள் மகாத்மாக்கள் எல்லாம் கூப்பிட்டு சமாராதனை பண்ண போறார், சாப்பாடு போட போறார். இன்னைக்கு ராத்திரி துளசிதாசருடைய அந்த கனவுல சொப்பனத்துல ஒரு வயசான பிராமண வேஷத்தை தரிச்சுண்டு சாக்ஷாத் பரமேஸ்வரனே வந்து கூப்பிட்டாராம் இவரை. யார் வந்தான்னார்? பரமேஸ்வரன் சொல்லல, பிருந்தாவனத்தில் ஒரு பரமேஸ்வரன் இருக்கார், கோபீஸ்வர மகாதேவன் பேர் அவர். கோபீஸ்வரன்னா என்னன்னா பகல் முழுக்க சிவலிங்கமா இருப்பார். எல்லாரும் அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பா, ஒரே பில்லுமா இருக்கும், ஜலமா இருக்கும். சாயங்காலம் 6 மணி ஆயிடுதுன்னா அப்புறம் அபிஷேகம் கிடையாது. திரையை போட்டுவிட்டு எல்லா ஜலத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு பில்லுத்தெல்லாம் புஷ்பங்கள்லாம் எடுத்துவிட்டு அந்த பரமேஸ்வரனுக்கு புடவை சாத்தி நெத்திக்கிட்டு முட்டாக்கெல்லாம் போட்டு ஒரு கோபியா அலங்காரம் பண்ணிவிடுவார். சாயங்காலம் ஆச்சுன்னா அவர் ராசலீலைக்கு போறாராம். அதனாலேயே அவருக்கு கோபீஸ்வர மகாதேவன் பேர். இந்த கோபீஸ்வர மகாதேவன் ஒரு பிராமண வேஷம் தரித்து துளசிதாசருடைய கனவுல வந்து இந்த சமாராதனைக்கு நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு கூப்பிட்டார். எல்லா சாதுக்களும் மகாத்மாக்களும் வந்துட்டா. கடைசியில வர்றார் துளசிதாசர். அவரை யாருக்கும் தெரியாது அந்த ஊர்ல. இனிமே தான் தெரிய போறது. எல்லாரும் உள்ள உட்கார்ந்த உடனே அவர் என்ன பண்ணார்? மகாபிரபு மாதிரி அத்தனை மகாத்மாக்களும் செருப்பு அவுத்து போட்டுட்டு போயிருக்கா பார்த்தீங்களா, அந்த செருப்பு பக்கத்தில் உட்கார்ந்துட்டார். இது எதை காமிக்கிறதுன்னா, மேல போக 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 வினயம் வேணும், அடக்கம் வேணும். மேல போக போக தான் ஜாக்கிரதையா இருக்கணுமா. சாதாரணமா இருந்தா கவலையே இல்லை. யார் எதை சொன்னாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மேல போக போக வினயம் வேணுமோ. வினயம்ங்கிறது ஒரு சம்பத்து.
பணங்காசு மாதிரி ஒரு சம்பத்து. மகா வினயம். அவர் செருப்பு போடுற இடத்துல உட்கார்ந்துட்டார். இவரை இது மாதிரி பரமேஸ்வரன் கூப்பிட்டுருக்காருன்னு நாபாஜிக்கு தெரியாது. இது பரமேஸ்வரன் பண்ணின லீலை யாருக்கும் தெரியாது. இவர் வாசல் வந்து உட்கார்ந்துருக்கார். பரமாற ஆரம்பிச்சா சாதுக்களுக்கெல்லாம் முதல்ல பாயசம் தானே போடுவார். உள்ள இருக்கிற வாளுக்கெல்லாம் இலை போட்டாச்சு. இவரோ செருப்பு அவுத்து போடுற இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கார். இவருக்கு இலை போடலை, தெரியாது. பரமாரிண்டே வந்தவன் அவரை எட்டி பார்த்தா உட்கார்ந்துருக்கார், இலை இல்லை. கிட்டக்க வந்து அவரை பார்த்து எல்லாருக்கும் இலை கொடுத்தானே, இப்போ இலை வாங்கிக்க கூடாதா? உமக்கு நான் எப்படி இந்த பாயசத்தை விடுறது? மான்கள்லாம் அவுத்து போட்ட செருப்பு இருக்கு பாருங்க, ஒரு செருப்பை எடுத்து நீட்டி இதில் பாயசத்தை விடுங்க. வினயம் மாத்திரமில்லை, இந்த மகான்களுடைய செருப்பில் சாப்பிட்டாலாவது நமக்கு ராமபக்தி வராதான்னு ஏங்குறார். செருப்பை நீட்டுறார், இதில் நீங்கள் பரமாறுங்கோ, இதில் சாப்பிட்ற. பரமாறுறவனுக்கு என்னது தெரியும்? அவன் இவர்கிட்ட சண்டை போடுறான், இலை கொண்டு வந்து கொடுக்குறான். முடியாது, எனக்கு இந்த செருப்பில் தான் வேணுங்கிற. செருப்பில் எப்படியா பரமாறுவேன்னு இவன் சொல்கிறான். அவரோ செருப்பில் போடு, பாதரட்சையில் போடு, போடு போடுன்னு இவர் பாதுகையில் போடுன்னு கேட்க இது ஒரே சத்தம். சாதுக்கள் எல்லாம் வரிச்ச நாபாஜி இந்த சப்தத்தை கேட்டுட்டு வெளியில் வந்து பார்க்குறார். கோஸ்வாமி துளசிதாசர் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு தெரியும் வர. அவரை பார்த்த உடனே வேஷ்டியை இடுப்பில் கட்டினார். சாஷ்டாங்கமாக சரணத்தில் விழுந்து அவருடைய திருவடியில் தலையை வச்சு முட்டினாராம் நாபாஜி. இப்பேற்பட்ட மகாத்மா இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்னு அவருடைய திருவடியில் தலையை முட்டி. அப்போ நாபாஜி சொல்கிறார், நான் பக்தமாலான்னு ஒரு புஸ்தகம் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து சுமேரு மாலை அப்படின்னு சொன்னால் இது ஒரு மாலை. இந்த மாலையை இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்று உண்டணும். தரளமணின்னு பேர், இருக்கு மேருன்னு பேர். இது மாதிரி ஒன்று வேணும். அதை நம்ம தமிழில் பதக்கம்ங்கிறோம். ராம பட்டாபிஷேகம் ஆன உடனே இந்திரன் என்ன பண்ணினா, அவன் நேரடியாக வர முடியல பட்டாபிஷேகத்துக்கு. ஏன்னா அவனுக்கும் அதே நேரத்தில் தான் பட்டாபிஷேகம், இந்திரனுக்கும். தான் வர முடியாததுனால ஒரு கிஃப்டை கொடுத்து அமைச்சானா வாயுட்ட, இதை கொண்டு போய் ராமர்கிட்ட கொடுத்துருவோம். வாயு கொண்டு வந்து கொடுத்தா என்ன மாலை, ஒரு மணி மாலை, ரத்ன மாலை. அதை ராமர்கிட்ட அந்த வாயு கொடுத்த உடனேவே சீதை ராமரை பார்த்தாலாம். எல்லாம் அந்த பார்வையிலேயே புரிஞ்சுக்கக்கூடிய இங்கிதம்ங்கிற இங்கித ஞாஸ்து கோசலாக. அப்படி பார்த்தாலே புரிஞ்சுக்கணும். பார்த்தாலே புரிஞ்சுக்காத வாழ்க்கை ஜாடை காட்டவே கூடாது. அப்புறம் அன்ஃபிட், அதுக்கப்புறம் விபரீதமாக போயிடும். அது பார்த்து புரிஞ்சு காட்டா மௌனமாக இருந்தது. எது ஈஸ்வரோ ரட்சது, எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். அப்படி சீதை அப்படி பார்த்த உடனே சுவாமிக்கு தெரிஞ்செடுத்து இந்த மாலையை சீதை விரும்புறா. வந்த மாலையை இந்தான்னு கொடுத்துட்டேன். போட்டுக்கல்ல சீதை, அதை கையிலேயே வச்சுட்டு ராமரை பார்க்குறா. உடனே சுவாமி சொன்னார், இது நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவளுக்கு கொடுன்னு. எல்லாம் வார்த்தையால் பேச்சே கிடையாது, எல்லாம் மனசு. மனோகமஸ்மி வாக்துவம். இது ராமரும் சீதையும் இல்லை, நாமும் அப்படிதான். நான் கல்யாண காலத்தில் ஒழுங்காக மந்திரம் சொல்லியிருந்தா இப்படி வந்துடும். நமக்கும் மந்திரம் சொல்ல அதெல்லாம் தான் சிரமப்படும். உனக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ இஷ்டப்படுறையோ அவளுக்கு கொடுன்ன உடனே அந்த கூட்டத்தில் ஒரு தடவை பார்த்தா ஆஞ்சநேய சுவாமியை கூப்பிட்டான். இந்த மாலையை கொடுத்துட்டாளாம்.
ஏன் இந்த மாலையை கொடுத்தான்னா சீதை அழுதுண்டே கொடுத்தாளாம். ஒவ்வொரு மணியும் தனித்தனி மணி, இதை ஒன்றா கோத்து அதில் ஒரு பதக்கம் தொங்குறது. இந்த மாலையில் இருக்கிற மணி மாதிரி என் குடும்பமே சிதறி இருந்ததுறாங்கிற. நான் எங்கேயோ இருந்தேன், எங்கள் ஆத்துக்காரர் எங்கேயோ இருந்தார், லட்சுமணன் எங்கேயோ இருந்தான், பரதன் எங்கேயோ, சத்ருகுணன் எங்கேயோ, மாமியார்லாம் எங்கேயோ, எங்கள் குடும்பமே சிதறி இருந்தது. எங்கள் குடும்பத்தை முழுக்க இப்படி ஒன்று சேர்த்தையே இந்த தரளமணி மாதிரி அப்படின்னு இந்த மாலையை ஆஞ்சநேய சுவாமிக்கு கொடுத்தாராம். அதனால தான் ஒரு டைட்டல் வால்மீகி சொல்கிறார், ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.